ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மொபைல் வந்து கொரியர் பண்ணியிருக்காரு. இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப் வச்சுருக்காரு, ஸ்டார் மொபைல்னு சொல்லி மொபைல் ஷாப் வச்சுருக்காரு. அவருக்கு சின்ன சின்ன வேலை மட்டும்தான் தெரியும். ஆனால் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பண்ண தெரியும். எனக்கு ஐசி லெவலில் ஒர்க் பண்ண தெரியாது. எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்மளை நம்பி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் கஸ்டமருக்கு இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு இது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஆனால் ஆல்ரெடி கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் கேட்டிருக்காங்க. சர்வீஸ் சென்டர் கேட்டிருந்தாங்க, இது ரெடி பண்ண முடியாது, இதில் போர்டு தான் கம்ப்ளைண்ட், போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மக்கிட்ட அனுப்பியிருக்காங்க. இந்த மொபைலை நம்ம என்ன மெத்தடில் ரெடி பண்ண போகிறோம், இதில் இருக்கிற ஃபால்ட் என்ன, இது எப்படியெல்லாம் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ண போகிறோம், இந்த ட்ரேஸ் பண்ண ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் சாம்சங் மொபைல் அனுப்பியிருக்காங்க. சாம்சங் A51 அப்படிங்கிற மொபைல் தான் அனுப்பியிருக்காங்க. இந்த மொபைல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஆன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. டோட்டலாக எதுவுமே ஆன் ஆகலை. ரெண்டாவது, நம்ம இதில் சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணி செக் பண்ணலாம். நம்மளுடைய சார்ஜிங் கேபிள் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சார்ஜிங் ஆம்பியர், அதாவது 6 போர்ட் சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் கொஞ்சம் சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் 0.3 மில்லி ஆம்பியர் எடுக்குது. 0.3 மில்லி ஆம்பியர் எடுக்குது. ஆல்ரெடி இது வேறு கடையில் கொடுத்தாங்க. ரெண்டாவது சர்வீஸ் சென்டர்லையும் கொடுத்து பார்த்துட்டாங்க, அவங்களால பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஸோ போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் எதுவுமே இல்லை. இதில் ஸ்க்ரூவும் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆல்ரெடி கடைக்காரங்கனால ஆல்ரெடி எல்லாமே கலட்டி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இதை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். போர்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இது வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியுமா முடியாதா, இது ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இதில் மேலே இருக்கிறத பேக் டோர் இது ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போர்டு ஆல்ரெடி இதெல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷன் தான் இருக்குது. சீல்டு எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு நம்ம பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண முடியா. பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். என்னோட மல்டிமீட்டர் டிசி மோடில் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு மல்டிமீட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். டிசி மோடில் ஆன் பண்ணி வச்சுருவோம். டிசி மோடில் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ பேட்டரியில் இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3.8 வோல்ட் இருக்குது. ஒரு மொபைல் நமக்கு ஆன் ஆகணும் அப்படின்னா 3.6 வோல்ட் 3.7 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொபைல் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ஆன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஃபால்ட் மேக்ஸிமம் வர்றது லோகோ கம்ப்ளைண்ட் வரும். ஸோ ஹேங்கர் லோகோ இந்த மாதிரி இல்லை, ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம திரும்பவும் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒரு டைம் டியூசர் மூலியமாக இந்த பவர் பட்டனை வச்சு ஷார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். டியூசர் வச்சு நம்ம இதை பவர் பட்டனை ஷார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஆன் ஆகுதா இல்லையா, லோகோ வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைம் பார்த்துடலாம். இதில் எந்த ஒரு விதமான லோகோ எதுவுமே நமக்கு ஷோ ஆகலை. சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணதுனால இதுலேயும் 0.3 மில்லி ஆம்பியர் மட்டும்தான் எடுக்குது. இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம எடுத்துக்குவோம். சப்போஸ் நமக்கு இப்போ செக் பண்ணதில் பேட்ரி வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம சார்ஜிங் செக்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். எதனால் பேட்ரி லோ ஆச்சு, எதனால் பேட்ரி ட்ரை ஆச்சு, ஒருவேளை லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா, ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபேக் சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா கஸ்டமர் சார்ஜ் போட்டுருக்கோம் பேட்டரிக்குள்ளே ஸ்டோர் ஆகாது, இதனால் கூட நமக்கு பேட்ரி லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் சுத்தமாக பேட்டரி வந்து ட்ரை ஆயிரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி குயிக்காக ட்ரை ஆகும், போர்டு ஹீட் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சார்ஜிங் செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஆல்ரெடி வோல்டேஜ் இருக்குது. 3.7 வோல்ட்டு இல்லை அப்படின்னா 3.8 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொபைல் பர்ஃபெக்டாக ஆன் ஆகும். ஏன்னா மொபைல் வந்து டெட் கண்டிஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த டெஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசி பவர் சப்ளையில் ரீடிங் செக் பண்ணிடுவோம். டிசி பவர் சப்ளையில் என்னோடய டிசி பவர் சப்ளையில் 4.2 வோல்டேஜ்
3 ஆம்பியர் நான் செட் பண்ணியிருக்கேன். 4.2 வோல்டேஜ் 3 ஆம்பியர் டிசி பவர் சப்ளையில் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ப்ளஸ் லைனில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். இதில் ஆட்டோ ஆம்பியர் ஏதாவது எடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ப்ளஸ் சைடில் வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது இதில் ஆட்டோ ஆம்பியர் எதுவுமே எடுக்கல, கன்சூம் பண்ணல. ஆட்டோ ஆம்பியர் எதுவுமே கன்சூம் பண்ணல. அடுத்து பவர் கீ ட்ரிகர் பண்ணலாம். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது நமக்கு எத்தனை ஆம்பியர் இதில் எடுக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, பவர் கீ ட்ரிகர் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு இதில் 133 மில்லி ஆம்பியர், அதாவது 133 134 மில்லி ஆம்பியர் இதில் கன்சூம் பண்ணுது. அப்படியே ஸ்டக்காக நிற்கிது. ரீடிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக்காக நிற்கிது. மறுபடியும் இதில் இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இது ரீடிங் எந்த மாதிரி எடுக்குது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டிசி பவர் சப்ளையில் போட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணோன்னே பவர் கிட்ட பண்ணேன். ஸ்டார்டிங் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா 63 ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு டிசி பவர் சப்ளை ரீடிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 100க்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். டைரெக்டாக உங்களுக்கு 300 400 இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஐசி ஷார்ட் ஆகிருக்கு, போர்டு ப்ராப்ளமாக இருக்கும், டெட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 63 ஸ்டார்ட் ஆகுது. 135 136 134 வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றது ரீடிங். ஓகே ரைட். அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த போர்டோட கண்டிஷன். பேக் சைடில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா என்ன ஏது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். போர்டு செக் வந்துச்சு அப்படின்னாவே பேசிக்காக இதெல்லாம் செக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஐ ஸ்கேன் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஸ்கேன் பண்ணணும். ஐ ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல CPU மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஐசி வந்து ஹீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐசி வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது வந்து பிசி கனெக்ட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். மொபைல் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது நமக்கு போர்ட் டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா போர்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா கூட நமக்கு ரேம் கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் மூலிமா கூட இதை ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது பிசிலையும் ஒரு டைம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடுவோம். பிசியில் ஒரு சில மொபைல் கனெக்ட் பண்ண உடனே போர்ட் டிடெக்ட் ஆகாது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு போர்ட் டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் போர்ட் ஏதாவது டிடெக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு போர்ட் இதில் எந்த ஒரு இதுவுமே டிடெக்ட் ஆகலை. ஓகேங்களா, போர்ட்டு டிடெக்ட் ஆகலை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் டைரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் எடுக்குது. ஓகே, பூட்டிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ரீடிங் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகி நிற்கிது இல்லையா. ஸ்டக் ஆகுது அப்படின்னாவே ஒன்று சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ரேம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஒன்று சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். எனக்கு 150க்குள்ளார ரீடிங் எடுக்குது, 150க்குள்ளார ரீடிங் எடுத்து ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படின்னா ஒன்று சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், இல்லை அப்படின்னா ரேம் கம்ப்ளைண்ட். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஏன்னா இந்த மாதிரி போர்டு உங்களுக்கு ரேம் வந்து தனித்தனியாக இருக்குது, ரேம் தனியாக இருக்குது, CPU தனியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரேம் சைடு இதை ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணணும். எடுத்தோன்னே நீங்கள் ரேமை கலட்டிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரேம் உண்டான கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷன் லைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். இப்போ ரேம் சைடு இல்லை CPU சைடில் உள்ள சின்ன சின்ன ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கா, இல்லை அதில் ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கா, டேமேஜ் ஆகிருக்கா, இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். எல்லாமே ஓகே கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ரேம் சைடு அடுத்தது நீங்கள் ப்ளோ பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க முடியும். இந்த மாதிரி போர்டு பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டக்கர் ஐசி. இது பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் ஐசி அப்படிங்கிறனால நம்ம ரேம் CPU இது ரெண்டுமே எடுத்து ரீபால் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீல்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ அடுத்த வியூ பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் மூலிமா வியூஸ் இதில் பார்க்கலாம். சீல்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக போர்டு எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபிட் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எப்பவுமே ஒரு போர்டு வருது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் போர்டு இந்த டைரெக்ஷன் தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஏன்னா போர்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட சீல்டு கட் பண்ணுறதுக்கு கிரைண்ட் மிஷின் இருந்துச்சு அப்படின்னு ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷன் இப்படி வச்சுட்டு நான் இதை கட் பண்ணேன் அப்படின்னா சப்போஸ் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகக்கூடிய ட்ரில்லிங் மிஷின். புரியுதுங்களா? இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணக்கூடிய ட்ரில்லிங் மிஷின். ஸோ நான் இந்த டைரெக்ஷன் வச்சு ஹீட் கட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டக்குன்னு லாக் ஆகி ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆகிறப்ப இப்படி உள்ளே விழுந்துடும். இப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ட்ராக் கட் ஆகும், ஐசி டேமேஜ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்லிப்பில் இது கட் ஆகி
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது இது வெளியில் ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி இந்த டைரெக்ஷன் இப்படி ரொட்டேட் ஆகணும். அப்போ அதுக்கு தகுந்த நீங்கள் போர்டு டைரெக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த டைரெக்ஷன் வச்சு கட் பண்ணும்போது ஸ்லிப் ஆச்சுன்னா கூட வெளியில் தான் விழுகும். இது மாதிரி உள்ளே இந்த சைடு போகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க. நான் இந்த டைரெக்ஷனில் வச்சு இப்படி வச்சு கட் பண்ணுறேன். இதில் ஓகே சீல்டு இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் இந்த கார்னர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்னர் சைடு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா கார்னர் சைடு கட் பண்ணாமல் அப்படியே வச்சு இழுத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்க காம்பனண்ட் கெப்பாசிட்டர் இதெல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கார்னர் சைடுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கார்னர் சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கார்னரில் இருக்கிற கெப்பாசிட்டர் டயோடு ரெசிஸ்டர் எந்த காம்பனண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்க. இந்த இடத்துலையும் கொஞ்சம் லேசாக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணுவீங்க. ஃபுல்லாக லாஸ்ட் டைம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டு டேமேஜ் ஆகிரும். அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட கட்டர் இருக்குது. இந்த கட்டர் வச்சு பொறுமையாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஓரத்தில் கார்னரில் காம்பனண்ட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. எந்த ஒரு காம்பனண்ட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் எடுக்குங்க. இந்த சைடில் எடுத்தாச்சு. அடுத்து இந்த சைடு கார்னரில் கொஞ்சமாக லேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி எடுங்க. வெளி சைடில் இழுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் சீல்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிற க்ளூ இருக்குங்களா, இந்த ஓரத்தில் இருக்கிற க்ளூ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளூ ரிமூவர் பிளேடு நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ ரிமூவர் பிளேடு என்கிட்ட இருக்குது. குவான்லி பிராண்டுது. அதை நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்காக என்னோடய எஸ்எம்டி ப்ளோயரில் சேனல் நம்பர் 1 செட் பண்ணியிருக்கிறேன். 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஹீட் டெம்பரேச்சர் 250 இருக்குது. ஏர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 60 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் மட்டும் ஐசி சுற்றி நான் இதில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த ப்ரீ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஓரத்தில் க்ளூலாம் லேசாக கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்போ நமக்கு க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இது ஒரு 15 செகண்ட் மட்டும் லோ டெம்பரேச்சர் ஹீட்டில் வச்சு நான் இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எடுத்தோன்னே டைரெக்டாக வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் சைடில் உள்ள காம்பனண்ட்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் க்ளூ ரிமூவ் பண்ணும்போது. அதனால் இந்த கெப்பாசிட்டரில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 15 செகண்ட் மட்டும் நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் ஈஸியாக நமக்கு க்ளூ மட்டும்தான் ரிமூவ், காம்பனண்ட் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது போர்டோட டைரெக்ஷன் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். போர்டோட டைரெக்ஷன் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வச்சு எப்படி ஹீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? எஸ்எம்டி ப்ளோயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பக்கம் காட்டக்கூடாது. க்ளூ எந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக ஹீட் பண்ணுங்கள். சரிங்களா? க்ளூ ரிமூவர் பிளேடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் இதை கரெக்டாக வச்சு ஒர்க் பண்ணணும். மாற்றி ஒர்க்கு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து இந்த டைரெக்ஷனை ரொட்டேட் பண்ணிங்க. ஒவ்வொரு டைரெக்ஷன் நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போர்டை வந்து டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணீங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்க, இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலுமே இது பெஸ்ட்டான ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலும், ஏன்னா ப்ளோயர் ஒரே டைரெக்ஷன் தான் நான் ஹீட் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதனால் போர்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக க்ளூ 4 டைரெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வச்சுட்டு இப்படி கட் பண்ணுவாங்க, அப்புறம் பிளேடு இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணுவாங்க. இப்படி ஒரே டைரெக்ஷன் போர்டு வச்சு கட் பண்ணும்போது காம்பனண்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற க்ளூ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஐசி ஹீட் பண்ணி எடுக்கிறப்போ எந்த ஒரு டைரெக்ஷன் நமக்கு நோஸ் பாயிண்ட் ஐசி இருக்குது. ஐசியில் நோஸ் பாயிண்ட்டுன்னா இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி இருக்குது. இந்த டாட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓரத்தில் உள்ள காம்பனண்ட் எதுவும் மிஸ் ஆகச்சுக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சைடில் உள்ள காம்பனண்ட் எதாவது மிஸ் ஆகிருச்சு, எடுக்க முடியல அப்படின்னாலுமே ஃபியூச்சரில் நமக்கு காம்பனண்ட்டோட என்ன காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதை பார்த்து நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம
மேலே உள்ள ரேமை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரேமை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். ரேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் என்னோடய எஸ்எம்டியில் சேனல் நம்பர் 2ல் 320 ஹீட் டெம்பரேச்சர் வச்சுங்க. ஏர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 60 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் நான் இதில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணும்போது ப்ளஸ் இந்த ஸ்க்ராப்பர் CPU ஐசி ரிமூவர் இந்த ஸ்க்ராப்பர் பிளேடையும் வச்சு லேசாக நான் ஹீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹீட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த நோஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த டைரெக்ஷன்லேயே நீங்கள் பிளேடை இன்சர்ட் பண்ணுங்கள். ஐசி வந்து ரொம்ப கீழோடு வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டாம். இந்த 2 ஐசிக்கு சென்டரில் பிளேடு வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வச்சு அழுத்தக்கூடாது, ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் வச்சு அழுத்தக்கூடாது. பிளேடு லேசாக தான் பிடிக்கணும். பிளேடு ஐசி வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லேசாக உங்களுக்கு பிளேடு இன்சர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் நீங்கள் இதை ஒரே இடத்துல ஹீட் பண்ணக்கூடாது, ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? லேசாக இந்த இடத்துல சின்னதாக கேப் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சிங்க. ஐசி வச்சோன்னே கரெக்டாக நிற்கிதுங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து சேனல் நம்பர் 3க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேனல் நம்பர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் டெம்பரேச்சர் 360 செட் பண்ணிக்கேன். ஏர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 70 நான் இதில் செட் பண்ணிக்கேன். ஒரே இடத்துல ஹீட் பண்ண வேண்டாம், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஐசி சுற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளேடு அதுவாக வந்து இன்செர்ட் ஆகும். நீங்கள் வச்சு ஓவராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓவராக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் நீங்கள் ஹீட் பண்ணி உங்களுக்கு ஐசி ரிமூவ் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 5 செகண்ட் 10 செகண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. போர்டு வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. போர்டு வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே அட்டம்ப்டில் நீங்கள் ஐசி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போர்டு கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே அட்டம்ப்டில் ஐசி ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஐசி வந்து லோ பூட் மோடு இல்லை ஹை பூட் மோடில் இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்னால் ஐசி ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐசி ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் கூல் பண்ண விட்டுருங்க போர்டு. ஓகேங்களா? திரும்பவும் நான் இதை ட்ரை பண்ணுவேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, ஐசி ரிமூவ் பண்ண முடியல, வரல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் போர்டு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப ஃபுல்லாகவே கூல் பண்ணிடாதீங்க, ஒரு 50% கூல் ஆகணும். ஓகேங்களா? ஐசி ரிமூவ் பண்ணும்போது வச்சு நம்பிடாதீங்க, பொறுமையாக வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஐசி அழகாக பூ மாதிரி வந்துடும். இப்போ போர்டு வந்து கூல் ஆகட்டும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் க்ளீன் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறாங்க. சிலிண்டர் க்ளீன் பண்ணுறது தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐசி பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒரு காம்பனண்ட் எதுவுமே வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் பண்ணணும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு காம்பனண்ட் எந்த ஒரு இதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி இப்போ நம்ம ஐசி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து லேசாக வந்து மேலோட இந்த ஷார்ட்டெல்லாம் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் ஆன காம்பனண்ட் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ திரும்ப போர்ட்டு மட்டும் டிடெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். போர்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம CPU ரிமூவ் பண்ண வேண்டாம். இதை மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரீபால் பண்ணுவோம். ரீபால் பண்ணி திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா போர்ட் டிடெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுலேயும் CPU ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, CPU RAM ரெண்டுமே ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இன்னும் நேரம் குறைவாக இருக்கிறனால நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1-2 டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் க்ளீன் பண்ணிக்குவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எந்த பால்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இது கனெக்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம அப்படியே எடுத்து போர்டு வந்து திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீடிங் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ரீடிங் வந்துச்சோ அதே ரீடிங் தான் வரணும். அதே ரீடிங் வருதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதே ரீடிங் வந்து ஸ்டக் ஆகுதா இல்லையா அப்படிங்க ஒரு டைம் செக் பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு இது மொபைலில் பார்த்திங்கன்னா RAM ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரீடிங் நம்ம செக் பண்ணுவோம். ஆட்டோ ரீடிங் எதுவுமே எடுக்கலை, ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ரீடிங்குமே எடுக்கலை.
அதுக்கு அடுத்தது ரீடிங் பவர் கீ வந்து ட்ரிகர் பண்ணுவோம். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது எவ்வளோ ரீடிங் எடுக்குது அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது 140 142 வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. ரீடிங் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. இப்போ நம்ம மொபைல் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே எடுத்து பிசியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். போர்ட்டு டிடெக்ட் ஆகுதா இல்லையா, போர்ட்டு டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. யூஎஸ்பி நாட் ரெகனைஸ்னு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அன்னோன் டிவைஸ்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தை போர்ட்டு நாட் டிடெக்டட், யூஎஸ்பி நாட் ரெகனைஸ்னு வந்திருக்குங்களா. திரும்ப ஒரு டைம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பாருங்கள், யூஎஸ்பி நாட் ரெகனைஸ்டு அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ சிபியு பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சிபியு ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் செக் பண்ணோம், அதில் போர்ட்டு வந்து நமக்கு டிடெக்ட் ஆகலை. இப்போ ரேமை ரிமூவ் பண்ணிட்டோம், போர்ட்டு டிடெக்ட் ஆகுது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிபியு மேலே இருக்கிற சிலிண்டர் மட்டும் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ரேமை ரீபால் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே ஃபுல் சைடு நம்ம க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்மால் சைஸ் சி இருக்கு இல்லையா, இந்த சைடில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் சி இருக்கு இல்லைங்களா, இந்த டைரெக்ஷன் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே போதும். நமக்கு பர்ஃபெக்டாக பாலிங் பண்ணுறோம். பாலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வேணாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான் அது. பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் டீசால்டிங் விக் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் மிஸ்டேக் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா குளூ பால்ஸ் எதுவுமே வந்து இதில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இதை க்ளீன் பண்ணுவோம். சிலிண்டர் சைடு நம்ம க்ளீன் பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போர்ட்லேயே இப்போ அதாவது பிசிபி ஹோல்டர்லேயே கூட வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா சம்டைம் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பிசிபி போர்டில் வச்சு க்ளீன் பண்ணும்போது அழுத்தி க்ளீன் பண்ணும்போது போர்டு வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரியல அப்படின்னா பிசிபி ஹோல்டர்லேருந்து போர்டை ரிமூவ் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. பிசிபி ஹோல்டர் வந்து போர்டை ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணுங்கள். சரிங்களா? க்ளீன் பண்ணும்போது நல்லா அழுத்தி நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். இதில் க்ளூங்கிறது கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஹோல்ஸில் இருக்க சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைம் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸில் பக்காவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். புரியுங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா பால்ஸு ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஒரு சில ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா பால்ஸு ப்ராப்பராக ரிமூவ் ஆகலை, அப்படியே இருக்குது. இப்போ ரெண்டாவது டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த க்ளூ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம திரும்பவும் இதில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் டபுள் டக்கர் ஐசினாவே எல்லா மொபைல்லையும் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ரேம்னால் தான் நமக்கு ப்ராப்ளமே வருது. ஸோ நமக்கு சிபியூனால் இந்த ப்ராப்ளம் வர்றது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிபியூ மட்டும் ரிமூவ் பண்ணாமல் ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ரேம் மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ண முடிஞ்சிடும். புரியுங்களா? ஸோ நம்மளால் முடியாத பட்சத்தில் சிபியூ ஒரு சிலர் ஃபால்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மொபைலில் சிபியூ ஃபால்ட் ஆகும். இப்போ போர்ட்டு நமக்கு டிடெக்ட் ஆகலை அப்படின்னா சிபியூ சைட்லேருந்து நமக்கு ஃபால்ட் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ சிபியூ நான் இதிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருப்பேன். நமக்கு சிபியூ வந்து இதில் ஃபால்ட் இல்லை. சிபியூ சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு போர்ட்டு டிடெக்ட் ஆகிருச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இதை ரேமை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா?
ஒரு சிலருக்கு டவுட் வரும், சார் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு திரும்ப அகைன் ஃபால்ட்டு வராதா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபால்ட்டு வராது. அது வராத மாதிரி நம்ம சர்வீஸ் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஏன்னா ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷன் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு ஒரு சிலர் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக ரேம் கம்ப்ளைண்ட் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரி ஃப்ளக்ஸ் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேசாக நமக்கு ஒரு காம்பனண்ட் ஷார்ட் ஆகிருக்கு இல்லையா, ஷார்ட் நம்ம க்ளூ ரிமூவ் பண்ணதில் எல்லாமே ஓகே. இந்த இடத்துல ஐசி க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா லேசாக கொஞ்சம் ஷார்ட் ஆன மாதிரி. இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் எதுவுமே ஆகிடக்கூடாது. எந்த ஒரு காம்பனண்ட் எதுவுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி டச் ஆச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐசி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். போர்டு நல்லா நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். ஒரே அட்டம்ப்ட்டில் ஃபுல்லாக நீங்கள் CPU ரிமூவ் பண்ண தேவை, ரேம் மட்டும் ரிமூவ் பண்ணி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இது எப்படி லைவாக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 1 by 1 ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை பார்த்து ஒர்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கம்ப்ளீட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே, இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஹோல்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளூ இருக்கும். ஹோல்ஸுக்குள்ளார க்ளூ இருக்கும். இந்த ஹோல்ஸுக்குள்ளே க்ளூ எப்படி போகுது அப்படின்னா நமக்கு இந்த ஐசி மேலே இருக்கு இல்லையா, இந்த ஐசி மேலே இருக்க க்ளூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்ஸில் போய் லாக் ஆயிரும். அப்போது இந்த ஹோல்ஸுக்குள்ளே இருக்க க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஐசி மேலே இருக்க க்ளூ எல்லாமே ஹோல்ஸுக்குள்ளே போகாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸுக்கு வரும்போது அந்த மெத்தட் நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி தருவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக எல்லோரும் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய மொபைல் இது க்ளூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்டில் ப்ளோ பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். இப்போ இதுக்குள்ளே ஹோல்ஸுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா டாட், இந்த பால்ஸ், இந்த பேட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ளூ இருக்குது. தெரியுங்களா? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே க்ளூ இருக்குது. இதெல்லாம் க்ளூ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா டபுள் டக்கர் அப்படிங்கிறது நார்மலான சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் ஐசி பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னா ப்ராப்பராக பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறப்போ கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா, ஹீட் பண்ணி கொடுத்துறது. ஹீட் பண்ணோன்னு செட் ஆன் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி மொபைல் ரெடி ஆகிடுச்சு, லேசாக ஹீட் பண்ணேன், ரெடி ஆகிடுச்சு, இப்போ கஸ்டமர் கொடுத்துட்டேன் அப்படின்னு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. உள்ள டேட்டா எல்லாம் பேக்கப் எடுக்க தேவை, ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் அந்த ஃபால்ட்டு ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழித்து அகைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி வரும், ஃபால்ட்டு வரும் திரும்பவும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திரும்ப 2வது டைம் ட்ரை பண்ணும்போது மொபைலுக்கு டேட்டாலாம் கம்பல்சரி போயிடும், எடுக்க முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா க்ளூ எல்லாமே 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பால்ஸை தேர்ந்து பார்த்து எடுங்க. எந்த பால்ஸில் எந்த ஹோல்ஸில் உங்களுக்கு க்ளூ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். இந்த பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளூ உள்ளே இருக்குது. அந்த க்ளூ எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரீபால் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் வராது. எல்லா பால்ஸுமே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஐசி ரிமூவ் பண்ணி லிக்விடில் ஊற வச்சு க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் ஆயிரும். நம்ம ஐசி ரிமூவ் பண்ணலை, ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப நேரம் போர்ட்லேயே வச்சு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. இது ரொம்ப நேரம் போர்டில் வச்சு ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓரத்தில் இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கிற சிராமிக் வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த ரெசிஸ்டர் மேலே இருக்கிற சிராமிக் டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா ரெசிஸ்டர் அந்த இடத்துல தான் இருக்கும், ஆனால் அதோட ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? ரெசிஸ்டர் கீழே ஒயிட் கலர் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சிராமிக் இருக்குது. அந்த சிராமிக் நமக்கு டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா மேலுக்கு அந்த பிளாக் கலர் சிராமிக் போயிருச்சு அப்படின்னா நமக்கு அது ரெசிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகாது. ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணுங்கள், ரெசிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. இல்லை அப்படின்னா கூகுளில் கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். கூகுளில் செக் பண்ணிங்க அப்படின்னா கூட ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி இருக்குது, சீரிஸில் என்ன பேரலைன் என்ன, புல் அப் ரெசிஸ்டர்னு என்ன, புல் டவுன் ரெசிஸ்டர்னு என்ன, இதை பற்றி டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா?
இதில் இருக்க குளு எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்க, இதில் இருக்க குளு எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஹோல்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே விட்டு நீடியில் வச்சு க்ளீன் பண்ணுறேங்கிறது பக்கத்தில் இருக்க சிலிண்டரு வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா ஷார்ப்பான நீடியில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். வேறு எந்த டூல்ஸ் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது. மெடிக்கலில் கேளுங்க. புரியுதுங்க? மெடிக்கலில் இன்ஜெக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நீடியில் இருக்கும். அந்த நீடில் மட்டும் தனியாக கிடைக்கும். 5 ரூபா 3 ரூபா அது மாதிரி சொல்லுவாங்க. அதை மட்டும் வாங்கி வச்சுங்க. நீடில் மட்டும் தனியாக வாங்கிக்கிங்க. அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்க வேறு எந்த டூல்ஸும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இதில் ஒர்க் பண்ண முடியாது. அப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் டூல் இருக்குது. அது டூலும் நீங்கள் வாங்கி வச்சு ட்ரை பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளேடில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிளேடு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகும். ப்ராப்பராக இதில் வராது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பிளேடு ப்ராப்பராக வராது. அதனால தான் நான் பார்த்திங்க அப்படின்னா நீடியில் வச்சு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த நீடியில் நான் யூஸ் பண்ண பழகிட்டேன். பட் எனக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வேறு ஏதாவது டூல் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே டூலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு டூல் தேட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கிற குழு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு டைம் நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம். நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஸ்பெஷல் லிக்விட் இருக்குது. அந்த லிக்விட் வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கணும். இதுக்குள்ளே ஒரு சில இடத்துல குழுலாம் இருக்குது இல்லையா, அந்த குழு எல்லாம் கம்ப்ளீட்டாக இதில் போகாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐசி வந்து லேசாக நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது அந்த குழு எல்லாம் மேலோடு வந்து நிற்கும். போர்டை வந்து இப்படி. ஸோ இப்போ இதெல்லாம் பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். மேலே நமக்கு சரியாக இதாக இருக்காது, ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் இதை வந்து ஹீட் பண்ணுறேன். ஃப்ளக்ஸ் வச்சுட்டு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். புரியுதுங்களா? ஒரே ஈவனாக வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ப்ராசஸ் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஈவனாக வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் லிக்விட் இருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஸ்பெஷல் லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது போர்டு வந்து ஆற வச்சுருவோம். சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லிக்விட் வந்து ஒர்க் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு போர்டு வந்து நல்லா கூல் பண்ணிக்குவோம். ஓகே, அந்த ஸ்பெஷல் லிக்விட் பார்த்திங்கன்னா மெக்கானிக் தான். என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா BGA க்ளூ ரிமூவர் S60 அப்படிங்கிற லிக்விட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லிக்விட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லிக்விடு. ஸோ அதனால் டியூசரில் எடுத்து கொஞ்சமாக நமக்கு எந்த இடத்துல க்ளீன் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் இதை வச்சு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். போதும். அதிகமாக நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான லிக்விடுங்கிறனால நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம பார்த்து கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து திரும்பவும் வந்து நம்ம ஒரு டைம் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது ஹோல்சேல் குழு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாலிங் ஆகாது. புரியுதுங்களா? இதில் குழு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணிக்குவோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸில் குழு சரியாக க்ளீன் ஆகலை. தெரியுங்களா? இந்த சைடில் ஒரு ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா குளூ இருக்குது, சரியாக க்ளீன் ஆகலை. அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அடுத்ததாக பார்த்தா நம்ம பிபிடி பேஸ்ட் இதில் அப்ளை பண்ணுவோம். பிபிடி பேஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை நம்ம ரீபால் பண்ணோம் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் வச்சுருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டூல்ஸ் சின்ன சின்ன டூல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் இது கையிலேயே கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? கையிலேயே கூட இது மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது அப்ளை ஆகிரும். அதுக்கடுத்து கிளாத் வச்சு நீட்டாக துடைச்சிருங்க.
இல்லை உங்கள்கிட்ட பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு டூல்ஸ் அதாவது சின்னதாக ஸ்க்ராப்பர் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ பிபிடி பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஓரத்தில் எக்ஸ்ட்ரா பிபிடி எல்லாம் அப்ளை ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாம் நீட்டாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. புரியுங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் க்ளூ ரிமூவ் பண்ண மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஹீட் பண்ணும்போது இந்த பால்ஸ் வந்து எதுவுமே ஷார்ட் ஆகாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று போயிட்டு இது வந்து பால்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி போய் உட்காந்து உள்ளே போய் ஷார்ட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால தான் இதை நீட்டாக க்ளீன் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். லேஸாக வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது எக்காந்து கொண்டு பேடில் வச்சு ஹீட் பண்ணிடாதீங்க. போர்டு திரும்பவும் பிசிபி ஸ்டாண்ட்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? பிசிபி ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு திரும்பவும் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது சேனல் நம்பர் 3லேயே நீங்கள் வச்சு பண்ணலாம். ஹீட் பண்ணும்போது சேனல் நம்பர் 3லேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஏர் டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க, ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏர் டெம்பரேச்சர் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏர் டெம்பரேச்சர் 40 இல்லை அப்படின்னா 45 வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப அதிகமான ஏர் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா இது பால்ஸில் ஜம்ப் ஆகி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த திரும்ப ஒரு டைம் ஜூம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதாவது பால்ஸ் ஒட்டாமல் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கணும். இந்த பால்ஸ் ஒட்டலை, ஒரு பால்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஒட்டலை சரியா அப்படின்னா கூட நமக்கு மொபைல் ஆன் ஆகாது. ஸோ திரும்பவும் ஏதாவது இல்லை கிராஸாக இருக்குது, பால்ஸு அன்இவனாக இருக்குது, ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் லேஸாக வந்து செக் பண்ணிங்க. பால்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக நம்ம இதை 1 by 1 செக் பண்ணிடுவோம். ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. தெரியுங்களா? எந்த ஒரு பால்ஸும் எதுவுமே கிராஸாக இல்லை. பால்ஸுக்கு கீழே சென்டரில் பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்குது. அந்த டஸ்ட்டை மட்டும் நீட்டாக ஒரு டைம் நம்ம தொடச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு போர்டு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ஐசியை ரீபால் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ரேம் இருக்கு இல்லையா, இந்த ரேம் வந்து நீட்டாக ஒரு டைம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேமை ரீபால் பண்ணுவோம். ரேமை ரீபால் பண்ணும்போது ஃபுல் சைடு நம்ம ரீபால் பண்ண போகிறதில்ல. ஹாஃப் சைடு மட்டும், ஸ்மால் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு மட்டும்தான் நம்ம ரீபால் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த சைடில் நமக்கு பாலிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இந்த சைடு ஸ்மால் சைஸ் சி சைடு தான் பால்ஸு சின்னது பெருசு இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம நீட்டாக ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் ப்ரஷ் வச்சு லேஸாக ரேப் பண்ணோம்னா நமக்கு ஐசி உள்ள பால்ஸ் எல்லாமே கிரே கலர், இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே சில்வர் கலரில் வந்துடும். இல்லை அப்படின்னா இதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் சி சைடு மட்டும் டபுள் டைம் நம்ம ரீபால் பண்ணுவோம். பிக் சைஸ் சி இருக்கு இல்லையா, அதில் சிங்கிள் டைப் மட்டும் நம்ம ரீபால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ ஐசி க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து இதை ரீபால் பண்ணுறதுக்காக நம்ம இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பென்சில்ஸ் வைக்கும்போது நல்லா கிராஸாக இல்லாமல் ஒரே நேராக வச்சு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நானும் உங்களுக்கு ஃபுல்லாக இமேஜ் காட்டுறேன். உங்களுக்கு பென்சில்ஸ் இது மாதிரி கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் சைடு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன் சைடு பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பிடிக்கக்கூடாது. பென்சில்ஸ் வச்சு பிடிக்கும்போது எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ரீபால் இதை பண்ணுவோம். அதாவது ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறதெல்லாம் ஹாஃப் சைடு மட்டும் ரீபால் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு.
ஓகே, இது பாதி மட்டும்தான் நம்ம ரீபால் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக நம்ம ரீபால் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சைடில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போதும், ஃபுல்லாக நமக்கு ஆகணுங்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வருதா இல்லையான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு மெத்தட் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம இதை ரீபால் பண்ணிட்டோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலிண்டர் சைடில் எல்லா பால்ஸும் ஒரே ஈவனாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில பால்ஸோட சைஸ் சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, மீடியம் சைஸோட ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் பால்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப இது ஒன்றரை டைம் ரீபால் பண்ணுறேன். நான் ஓகே, இப்போ ரேமும் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரீபாலிங் ஆயிடுச்சு இல்லையா? ரேமும் நமக்கு பர்ஃபெக்டாக ரீபால் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ரேம் நீட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்குவோம். ரேம் மேலே இருக்கிற லிக்விட் எது இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு டைம் நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா பிபிடி பால் சைஸ் சின்னது பெருசு எதுவுமே இருக்கக்கூடாது ரேம் சைடில். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ரீபால் பண்ணியிருக்க முடியும். ஒன் சைடு மட்டும்தான் ரீபால் பண்ணியிருக்கோம், டபுள் சைடு ரீபால் பண்ணல. பாலோட சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? பாலோட சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஈவனாக இருக்கணும், சின்னது பெருசு எதுவுமே இருக்கக்கூடாது. தெரியுதுங்கய்யா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், ஆனால் பீரியடாக பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம போர்டில் இப்போ இந்த போர்டில் நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ணணும். ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போர்டெல்லாம் ரீபால் பண்ணோம், ஹீட் பண்ணோம், எல்லாமே பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ போர்டு திரும்பவும் அதே கண்டிஷனில் போர்ட் டிடெக்ட் ஆகுதா இல்லையா, டிசி ரீடிங் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஃபைனலாக வச்சுருவோம். வச்சு திரும்பவும் போட்டு டிசி ரீடிங் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்க்கலாம். 140க்கு மேலே நமக்கு ரீடிங் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. சேம் அதே மாதிரி ரீடிங் ஸ்டக் ஆகி நிற்கிதான்னு பார்க்கணும். ஆட்டோ ரீடிங் இதில் எதுவுமே எடுக்கலை, ஆட்டோ ரீடிங் எதுவுமே எடுக்கலை. அடுத்தது பவர் கீ ட்ரிகர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசியில் ரீடிங் பர்ஃபெக்டாக எடுக்குது. அடுத்த பார்த்தா அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு போர்டில் ஐசி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஐசி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரோசின் அப்ளை பண்ணுங்கள். புரியுதுங்களா? ரோசின் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்க, திரும்ப ரீகம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வராது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு திரும்பவும் ரீகம்ப்ளைண்ட் வருது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டபுள் டேக்கர் ஃபிக்ஸ் பண்ணும்போது, ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ரோசின் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப ரீகம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வர்றதில்லை. நான் இதனால தான் பார்த்திங்கன்னா ரோசின் நான் அப்ளை பண்ணேன். இப்போது சேம் அதே டைரெக்ஷனில் ரேமை நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது சேம் அதே லோ டெம்பரேச்சர் வச்சு ஃபஸ்ட்டு சேனல் நம்பர் 2 சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணுவோம். அதுக்கடுத்து சேனல் நம்பர் 3க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். சேனல் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் 70 ஏர் டெம்பரேச்சர், 360 ஹீட் டெம்பரேச்சர் இருக்கும், அதை வச்சு ஹீட் பண்ணுங்கள்.
ஓகே, நமக்கு ஐசி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ ரேம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போர்டு ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்குது. போர்டு கூலிங் அவுட்டு, கூல் ஆனதுக்கப்புறம் திரும்ப வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மெத்தேடு நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் டக்கர் ஐசியில் நிறைய இஷ்யூ இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஃபால்ட் இருக்குது, இல்லை சிலிண்டர் சைடு க்ளீன் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பேட்ச் மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் சீட் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இப்போவே வந்து அட்வான்ஸ் பே பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்சில் நமக்கு பேசிக் வந்து அட்வான்ஸ் சிப் லெவலுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் இது போக கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட்டிங் கிளாஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்து சீட்டை புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. அடுத்த பேட்சில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட போர்டு கம்ப்ளீட்டாக கூலிங் ஆகிடுச்சு. இப்போ போர்டு எடுத்து நம்ம ஃபோல்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஆல்ரெடி பேட்டரியில் 3.8 வோல்ட் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணோம், வோல்டேஜ் இருந்துச்சு. ஸோ அதே வோல்டேஜ் வச்சு இப்போ நம்ம திரும்பவும் வச்சு ஆன் பண்ணுவோம், ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ டியூசர் வச்சு பவர் கீயை ஷார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். வைப்ரேட் ஆகுது போர்டு. இப்போ அடுத்தது நம்ம மொபைல் செக் பண்ணிப்போம். வாவ், சூப்பர், எக்ஸலண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தேடு நான் ட்ரை பண்ணிக்க 2-3 டைம் ட்ரை பண்ணிக்கேன். ஏன்னா ஒரு டைம் 2 டைம் சக்ஸஸ்ஃபுல் வரும், ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் தான் எனக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னு நான் லைவாக அவங்க முன்னாடி ட்ரை பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது இதுதான் ஃபால்ட்டு, இந்த ஐசி தான் ஃபால்ட்டுன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நீங்களும் கற்றுக்கணும், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு சிலர் நாள் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டிங் கிளாஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிளாஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணுவோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா டேட்டா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வேறு பக்கம் கொடுத்துருந்தாங்க, அவங்களால ரெடி பண்ண முடியல, வேலை தெரியல அப்படிங்கிறனால நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. இதே வந்து சாம்சங் சர்வீஸ் சென்டர்லையும் கொடுத்தாங்க. அவங்க போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு, போர்டு போயிடுச்சு, போர்டு தான் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளை நம்பி கொடுத்த கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க. டேட்டா எல்லாமே பக்காவாக இருக்குது இல்லையே. இப்போ கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ஹாப்பி, நாமளும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.